அண்மை செய்தி. கிரிவல பாதையில் வணிக நிறுவனங்களை முற்றிலும் ஏன் தடுக்கக்கூடாது எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி ஒன்றை முன்வைத்திருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கியிருக்கலாம். வணக்கம் மாரிச்சாமி. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி ஒன்றை முன்வைத்திருக்கின்றனர். கிரிவல பாதையில் வணிக நிறுவனங்கள் முற்றிலும் ஏன் தடுக்கக்கூடாது எனவும் இந்த கேள்விக்கு அரசு தரப்பிலிருந்து என்ன பதிலானது அளிக்கப்பட்டிருக்கிறது, அது குறித்து பழனி முருகன் கோவிலில் திருப்பதி கோவிலை போல பக்தர்களை அழைத்து செல்ல கிரிவல வீதிகளில் பக்தர்கள் பயன்பாட்டிற்காக பேட்டரி மற்றும் மின்சார வாகனங்களை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் அரசுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். மேலும் கிரிவல வீதிகளில் ஆக்கிரமிப்புகள் ஏதேனும் கண்டறியப்பட்டால் காவல்துறை உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இலவச பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இலவச பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இனிவரும் காலங்களில் கிரிவல வீதிகளில் ஆக்கிரமிப்பு செய்யாத அளவிற்கு சம்பந்தப்பட்ட அரசு துறைகள் நிரந்தரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுபோக பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் தான் இந்த உத்தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த வழக்கானது திருத்தொண்டர் சபையின் நிறுவனர் ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்கிறார். அதில் பழனி முருகன் கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோவிலாகும். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இந்த கோவில் இருக்கிறது. வருடா வருடம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். கிரிவல பாதையில் ஏராளமான ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது. ஆக்கிரமிப்புகள் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறது. ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை. அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றாத அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். ஏற்கனவே இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரணையில் இருந்தது. அப்போது ஆக்கிரமிப்புகள் அகற்றுவது குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் குழு அமைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவானது இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் பழனி கோவில் நிர்வாகம் சார்பாக அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் கோவில் கிரிவல வீதிகளில் வாகனங்கள் உள்ளே செல்வதை தடுக்கும் வகையில் 9 இடங்களில் இரும்பு தூண்கள் மற்றும் தள்ளும் வகையிலான தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணியானது இன்னும் 2 வாரங்களில் முடிவடையும் எனவும் அதிகாரிகளின் வாகனங்கள் கொடைக்கானல் சாலை வழியாக கோவிலுக்கு செல்ல வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் முறையாக சர்வே செய்யப்பட்டு ஆக்கிரமிப்புகளை கண்டறிந்து அகற்றப்பட்டிருக்கிறது. மேலும் சில இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள கடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் பழனி முருகன் கோவிலில் கிரிவல வீதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் யாரும் ஆக்கிரமிப்பு செய்யாத அளவிற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். மேலும் திருப்பதியை போல பக்தர்களை அழைத்து செல்ல கிரிவல வீதிகளில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பேட்டரி மற்றும் மின்சார வாகனங்களை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தற்காலிகமாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பேருந்துகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் எந்த விதமான தனியார் வாகனங்களும் கிரிவல வீதிக்குள் வர அனுமதிக்க கூடாது. கிரிவல வீதிகளில் உரிய முறையில் சர்வே செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். இனி வரும் காலங்களில் கிரிவல வீதிகளில் ஆக்கிரமிப்பு செய்யாத அளவிற்கு சம்பந்தப்பட்ட அரசு துறைகள் நிரந்தரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிறிய ஆக்கிரமிப்புகள் கண்டறியும் வகையில் காவல்துறை ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும். ஆக்கிரமிப்புகள் ஏதேனும் கண்டறியப்பட்டால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இலவச பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார்கள். அதுபோக இது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.